ஆந்திராவில் வரும் 13ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுடன் மக்களவை தேர்தலும் நடைபெற உள்ள சூழ்நிலையில் 2000 கோடி ரூபாய் ரொக்க பணத்துடன் 4 லாரிகள் அனந்தபூர் மாவட்டம் அருகே சென்றபோது சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் தான் 4 லாரிகளிலும் 500 கோடி ரூபாய் தலா 500 கோடி ரூபாய் பணம் லாரிகளில் பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்கள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பறக்கும் படையினர் அந்த அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கஜ்ராம்பள்ளி சுங்கச்சாவடியில் இருந்து லாரியின் உரிமையாளர்கள் அந்த பணம் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் கொச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு இந்த பணம் வங்கி பண பரிவர்த்தனைக்காக கொண்டு செல்லப்பட்டது என்றும் ரிசர்வ் வங்கியின் உரிய ஆவணங்களின்படி 2 மாநில அரசுகளின் அனுமதி பெற்றுதான் கொண்டு வரப்பட்டது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் கேரளாவில் தேர்தல் தற்போது முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் அங்கிருந்து ஆந்திராவிற்கு 2000 கோடி ரூபாய் அளவுக்கான பணம் கொண்டு செல்லப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் ஹைதராபாத் அருகே இந்த 4 லாரிகளும் 2000 கோடி ரூபாய் ரொக்க பணத்துடன் பிடிபட்டிருப்பது ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.